ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேசிக்கலா மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து பெரிய ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஒரே அப்ளிகேஷன்ல மல்டிபிள் கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கும், அதே போல மல்டிபிள் டெஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் நீங்க பண்ணா கூட என்டையர் அப்ளிகேஷனை வந்து நீங்க ரீபில்ட் பண்ணணும், என்டையர் அப்ளிகேஷனை வந்து நீங்க ரீடெஸ்ட் பண்ணணும். இது வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்காக சூஸ் பண்ற டிசைன் பேட்டர்ன் தான் வந்து மைக்ரோ சர்வீசஸ் டிசைன் பேட்டர்ன். இது வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய டொமைன்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரம் பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் இ காமர்ஸ் படி மல்டிபிள் டொமைன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய அப்ளிகேஷனா பண்ணாம சின்ன சின்ன அப்ளிகேஷனா பண்ணிட்டா நம்ம ஈஸியா சின்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிடலாம். அதை டெஸ்ட் பண்றது ஈஸி. ஒன்ஸ் நம்ம சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து பேரலா டெவலப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மைக்ரோ சர்வீஸையும் நம்ம ஏபிஐ இல்ல மெசேஜிங் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஓவராலா இதோட ஆர்கிடெக்சர். ஓகே, இப்போ மைக்ரோ சர்வீஸ்னா என்ன தெரிஞ்சிச்சு, பட் இதை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம்? இதை டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃப்ரேம் ஒர்க் தான் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இப்போ மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க் இருக்கிறப்ப நம்ம ஏன் வந்து ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்ல வந்து ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் இருக்கு, அதை வச்சு நீங்க ஸ்கெலிட்டன் ப்ராஜெக்ட் வந்து வித்தின் த மினிட்ஸ்ல பண்ணிடலாம். அதே போல அதை பேஸா வச்சுட்டு நீங்க ஃபியூ ஹவர்ஸ்ல வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி மைக்ரோ சர்வீசஸ் வந்து டெவலப் பண்ணிடலாம். அதெல்லாம் தான் வந்து ஸ்ப்ரிங் பூட் வந்து ஒரு ரினவுண்ட் ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ப்ரிங்கோட சப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட்ஸ், அதோட எக்கோ சிஸ்டம், அதோட கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். நிறைய சப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் ஸ்ப்ரிங் டேட்டா, ஸ்ப்ரிங் கிளவுட், ஸ்ப்ரிங் அத்தென்டிகேஷன், இப்படி நிறைய இருக்கு. அதனால வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து சோசன் ஃபார் மைக்ரோ சர்வீசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, அதை எப்படி டெவலப் பண்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சிச்சு. பட் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதை பத்தி டீடைல்டா வந்து ஒரு நான் வீடியோ வந்து கவர் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து இங்க இருக்கு. இதை செக் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் வச்சு ஒரு மைக்ரோ சர்வீஸ் டெவலப் பண்ணி உங்களோட லோக்கல்ல ரன் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து செக் அவுட் பண்ணுங்க. செக் அவுட் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க ஒரு மைக்ரோ சர்வீசஸ் வச்சு என்ன மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.